படிச்சு படிச்சு சொன்னனே கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு இப்படி அநியாயமாக போச்சே. இந்த வீடியோ என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, பட்டுக்கோட்டையில் மல்லிப்பட்டினங்கிற ஊரில் பஸ் வந்து ராங் சைடு ஏறி போயிட்டு இருக்கும்போது ஒரு விபத்து நடந்துருச்சுங்க. அதனால் வந்து அந்த பொதுமக்கள் ஆத்திரமடைஞ்சவங்க பூரா பஸ்ஸை போட்டு அடித்து நொறுக்கிறாங்க. ஏங்க, விபத்து நடந்தது, அது வந்து சரி டிரைவர் மேலே தப்புனே வைங்க, அந்த பஸ்ஸை அடித்து உடைக்கிறதுனால என்ன வரப்போகுது சொல்லுங்கள்? இதே மாதிரி ஒரு ரோட்டில் எத்தனை ஒயின் ஷாப் இருக்குது, எத்தனை பேர் அந்த பெண்களை வந்து கற்பழிச்சு கெடுக்கிறானுங்க. அவனுங்களெல்லாம் இதே மாதிரி போய் உங்களால் அடிக்க முடியுமா சொல்லுங்கள்? பின்னாடி நின்று இத்தனைக்கு போலீஸ் பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்னன்னே ஒன்றும் புரியலைங்க. நீங்கள் பஸ்ஸை அடித்து உடைக்கிறனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஓனர் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. வெட்டி அவங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறீங்க. யார் என்னன்னு தெரியாதவங்கெல்லாம் கூட வந்து அந்த பஸ்ஸை போட்டு அடித்து உடச்சிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க. இது பெரிய வீரன்னு நினச்சிக்கிறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரிலிங்க. இந்த வண்டி போகக்கூடாது. எத்தனை பேர் கொண்டாங்க? அடியாத கொண்டாங்க, எல்லாரும் கொண்டாங்க. அடியாத